நம்ம மோடிக்காக சிந்திக்கிறதுனால ரெட்டலை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போன மாதிரி மீண்டும் மோடி இவர் ஏமாத்திடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். 26ல அவர் 15% கீழே போனோம். அண்ணாமலை 13%ங்கிறாரு. அப்படி தள்ளுனாதான் 29 மோடிக்கு நல்லா இருக்குன்னு நாங்க மோடிக்காக சிந்திக்கிறோம். எடப்பாடி பிஜேபி கூட கூட்டணி வரமாட்டாரு. வராதவரை ஏன் வளர்த்து விடணும்? ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டால் தமிழக பாஜக நிலை என்னவா இருக்கும்? அண்ணாமலை என்டிஏ வழி நடத்தலைன்னா சீமான் 8ல் நின்றுக்க மாட்டாரு. 24 12% போயிருப்பாரு. சிபி சண்முகையா இது உண்மைதான், டேட்டா எடுத்து நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். 1 இயர் அல்லாத எதிர்ப்பு இருக்குது. அண்ணாமலைக்கு தெளிவா புரியுது. அண்ணாமலைக்கு அதையும் தாண்டி எடப்பாடியை வீழ்த்தினாதான் அவரு சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும், லீடர் ஆக முடியும்னு அவரு தெளிவா இருக்கிறாரு. வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் இடைக்கான அந்த உரையாடல். நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இடைத்தேர்தல் வருது. இப்போ இதில் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க, தொடர்ந்து 2வது தேர்தல் புறக்கணிக்கிறாங்க. அந்த கூட்டணி நிற்கிற தேமுதிகவும் புறக்கணிச்சிருக்காங்க. ஒரு பயமா அல்லது அவங்க ஒரு வழக்கமான ஒரு விஷயம் சொன்னாலுமே ஜனநாயக பாதையிலும் தேர்தல் நடக்காது அப்படின்னு சொன்னாலுமே இது 2026 இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இதை புறக்கணிச்சிருக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தப்பு. மனவலிமையற்ற ஒரு தலைவராட்டு எடப்பாடி போயிட்டாரு. ஒரு போல்டான தலைவர் தான், நான் அது மறுக்க வரல. ஒரு பாஜக எதிர்ப்புலெல்லாம் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு எதிராட்டு ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்கிறாரு. பட் இதில் ஜட்ஜ் பண்ணுறதுல அவர் மனவலிமையற்றவருங்கிற கருத்தை பலரும் சொல்கிறாங்க. எனக்கு அவர் மனவலிமையற்றவருங்கிற வார்த்தையை அவருக்கு எதிராக பிரயோகிக்கிறதுக்கு நான் யோசித்து தான் நான் பிரயோகிப்பேன். அந்த அளவுக்கு சில இடங்கள்லாம் ஸ்ட்ராங்காக நின்னவர் தான். பட் இந்த இடத்துக்குள்ள அவர் நிற்காதது ஒரு மனவலிமையற்ற தலைவர்னு அவரை விமர்சனம் பண்றதுக்கு வழிவகுத்து. ஏன்னா தொடர்ந்து 2வது தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அப்போ அவங்க கீழே இருக்க தொண்டர்கள் சோர்வடைவாங்கல்ல. கண்டிப்பா ஒரு வில்போர் இல்லாத தலைவராக எடப்பாடி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்துட்டு நான் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் என்னைக்கும் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்தவரை நடராஜன் அவர்களை பற்றி பிஜேபிக்கு நான் கொடுத்த ரிப்போர்ட்டு மிகப்பெரிய அளவுக்கு அவர் பெரிய ராஜதந்திரி. ஜெயலலிதாவுக்கு சூட்டை தாங்கி நின்றவர். கண்ணுக்குட்டியாக இருந்த ஜெயலலிதாவை தூக்குனது அவர் தான். களமாடான பிறகு ஜெயலலிதா நடராஜனை மதிக்கலையே தவிர ஆரம்பத்தில் அறிக்கை எழுதினது எல்லாமே பண்ணது அவர் தான். இன்னும் சொல்ல போனால் அவர் எழுதின அறிக்கை தான் 30 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தெளிவாக நின்று அதை மறக்காமல் அதை அவருக்கு எதிரான அரசியல் களமாடுறதுக்கு காரணம். தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு அவர் ரொம்ப வன்மமாக நாடார் சமூகத்துக்கு மேலே, வால்டர் ஐசக் தேவாரத்துக்கு மேலே ஜெயலலிதாவுக்கு முதுகுக்கு பின்னாடி இருந்து ஒரு அறிக்கை எழுதி அனுப்பினார் அதிமுக. ஜெயலலிதா பேரில் வந்த அறிக்கை அப்போவே தெரிஞ்சு இது ஐயா அம்மா நடராசன் எழுதினதான பெரியவர். அதெல்லாம் மறுக்க வரல, திறமசாலி. அப்போவே நாம குறி வச்சுட்டோம், இவரை அடிக்கக்கூடிய இது நம்ம வரும்போது அடிச்சிடணும் நம்ம முடிவு பண்ணோம். அப்போ ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் விரோதம் வரும்போது அவரே சொன்னது, விட்டுருங்க அவனெல்லாம், அவன் போக்கில் விட்டுருங்க, அல்லது நமக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெரிய விரோதத்தை உருவாக்கிடுவானுன்னு அவரே சொன்னார். நாம் அந்த இடத்துக்குள்ள நடராஜனுக்கு எதிராக தமிழக அரசியல் லட்சுமணன், ஆரா, சுந்தர்ராமன் இவங்க இதெல்லாம் பெரிய இதெல்லாம் பண்ணணும். அது பிறகு ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுமே நம்ம மோடிக்கிட்ட சொல்லிட்டோம். மிகப்பெரிய ஃபோர்ஸ் உள்ளவங்க, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பேக்கிங் இருக்குது, மதசார்பற்ற சக்திகள் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது, திராவிட கழக ஐயா வீரமணி ஆதரவு இருக்குது, தமிழ் தேசிய கட்சி என்னோட சகோதரன் 20 வருஷமாக எனக்கு நன்கு அறியமான என்னுடைய சகோதரன் சீமானுக்கு ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. அவங்க சாதாரணமானவங்களில் சமூக ரீதியாக அவங்களுக்கு ஸ்ரீலங்கா அங்கங்கெல்லாம் பெரிய இது இருக்குது. அவரை கிராக் டவுன் பண்ணலைன்னா பாஜகவுக்கு எதிராக இந்தியா ஃபுல்லாக அரசியல் பண்ணுவாங்க. மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ் இங்கே வரணும். பைபோலர் பொலிட்டிக்ஸ்னு போனால் காங்கிரஸ்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ஆண்டி காமராஜாட்டு 1969 இருந்தே ப்ரோ இந்திரா காந்தி ஆட்கள், தத்ராத்திய கோத்த கபுல் பிராமணர்களின் ஆட்கள், இதெல்லாம் நம்ம மோடிட்டு சொன்னதுனால தான் இங்கே கிளிக் ஆகுது. இவங்க இந்திரா காந்தி குடும்ப ஆட்கள் நமக்கு எதிராக இந்தியா ஃபுல்லாக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பலமானவங்க. விட்டா அவங்க இந்திய அளவுக்குள்ள நம்மளை இது பண்ணுவாங்க, கிரஷ் பண்ணிடணும். இந்திரா காந்தி குடும்பத்துக்கு எதிரான ஒரு தன்மை கொண்ட மோடி வரும்போது நமக்கு அதை லெகுவாக பண்ண முடிஞ்சது. அதில் மல்டி கார்னர் கண்டஸ்ட் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லன்னு சொல்லும்போது சசிகலா மோடி கிராக் டவுன் பண்ணார். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்குள்ள மோடி கிட்ட நடராஜன் அவங்கள கிராக் டவுன் பண்ண சொன்னால் அவங்க பெரியவங்கன்னு சொல்லி தான் கிராக் டவுன் பண்ணணும். ஸோ அவங்கள விடக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியும் நாங்கள் மோடி கிட்ட என்ன சொல்கிறோன்னா ரொம்ப பெரியவர், சரண்டர் ஆக மாட்டார்,
ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர், கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தலைவராக விரும்புறாரு. பட் நமக்கு வந்து இங்க மல்டி கார்னர் கண்டெஸ்ட் ஒண்ணும்னா அவரை பலகீனப்படுத்தியே தீரணும், அவரை வீக்கன் பண்ணியே தீரணும்னு நாங்க சொல்றோம். எங்க ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்புறோம். எப்படி ஐயா நடராசனை மிகப்பெரிய சக்தியா நாங்க மதிப்பிட்டோமோ, மிக நுண்ணி அறிவு படைத்தவராட்டு நாங்க மதிப்பிட்டோமோ, அதே மாதிரி தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி நாங்க குறைச்சி மதிப்பிடல, பெரியவர்னு தான் மதிப்பிடுறோம். அவர் இந்த இடைத்தேர்தலில் நிற்காதது மன வலிமையாற்றி போயிட்டாருங்கிற விமர்சனத்தை மற்றவங்க வைக்கிறதுக்கு அவருக்கு வழிவகுக்குது. இப்பவும் நாங்கள் சொல்கிறோம், பலரும் பல விஷயங்கள் சொல்லலாம். சசிகலா விஷயத்தில் நாங்கள் ஜெயித்தோம்னா நாங்கள் ஜெயிக்கல, நான் தான் முகம், என் டீம் இந்திய அளவில் எங்களுக்கு அதில் ஆள் இருந்தனால தான் ஜெயித்தோம். ஸோ இப்பவும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறது தான் 2029 மோடிக்கு நல்லதுங்கிற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கோம். தமிழகத்தை பொறுத்தளவு தமிழகத்தில் மோடிக்கு நல்லதுன்னு முடிவு இருக்கும். நடராஜன் தரப்பு மாதிரி இந்திய அளவில் போய் பண்ண முடியாது. நடராஜன் கன்ஷிராமையும் முலாயம் சிங் அதையும் சேர்த்து வச்சு பாஜகவை யூபியிலே தோக்கடிச்சவர்ல பெரிய ஆள் அவர். சார் நாம வந்து அவரை அடித்தோம், விமர்சனம் பண்ணணும். பட் அவருக்கு மெரிட்டை நம்ம என்றைக்குமே குறைச்சி சொன்னோம்னா அது நம்ம ஏமாந்துருவோம். அதே மாதிரி எடப்பாடி ஐயாவும் பிஜேபி கூட வரமாட்டார். 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு எதிராக இருக்காரு. தமிழிசை அம்மையாருக்கு அது புரியல. அன்னைக்கு விசுவாசமா இது அண்ணாமலைக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்குதா? அண்ணாமலைக்கு தெள்ள தெளிவாக புரியுது. அண்ணாமலைக்கு அதையும் தாண்டி எடப்பாடியை வீழ்த்தினாதான் அவரு சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும், லீடர் ஆக முடியும்னு அவரு தெளிவாக இருக்கிறாரு. ஒரு வகையில் 2 ஆள் இருக்க முடியாது. தமிழிசை அம்மையார் தான் அதில் சசிகலா அம்மையார் அடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா ஆனஸ்டா ஸ்டெடியா நின்னாங்க. அதெல்லாம் அவங்க லாயல்ட்டியை மோடி ரிவார்ட் பண்ணாருன்னா அது ஒரு காரணம். இப்போ தமிழிசை அம்மையாருக்கு தெரியல, எடப்பாடி நம்பி எம்எல்ஏ ஆகுதுக்கு ஒரு ஹெல்ப் வராதாங்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்குமே வந்து பாஜக பல மூத்த தலைவர்கள் அதிமுகவோட நம்ம கூட்டணி ஏற்படாதது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு பேசிக்கிறதும் இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா இருக்குது. எடப்பாடியே உங்களோட கூட்டணிக்கு வரலையே, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உங்களை வச்சு ஜெயிக்காதுங்கிறாரு. 2006 ஜெயலலிதா அம்மையார் ஜெயிக்காத காரணம் பாஜகவோட 4 கூட்டணி வச்சதுங்கிறாரு. 2021 தான் தோக்க காரணம் பாஜக கூட்டணி வச்சதுங்கிறாரு. வெளிப்படையா தானே பேசுறாரு ஜெயக்குமார். 30,000 ஓட்டு எனக்கு மைனஸ்ங்கிறாரு. சிபி சண்முகம் பேசுனதுக்கு ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. இன்னும் எத்தனை வயசு வழக்கு வேணாலும் போட்டுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு அவர் பேசின ரெக்கார்டை கோர்ட்ல வரும்போது நானே அவரை விசாரிச்சு அந்த ரெக்கார்டை கொடுப்பேன். பொய் வழக்கு போட்டிருக்காரு. இபிஎஸ் தூண்டுதல்ல அதை நான் சந்திப்பேன். ஆனா அவங்க தெளிவா இருக்கிறாங்க ஒரு விஷயத்துல. மத்திய அரசின் துணை கொண்டு மாநில அரசு, மாநில அரசு கொண்டு மத்திய அரசு எதுக்கக்கூடிய ஒரு போல்டான லீடரான சிவி சண்முகம் போன்றவங்க பாஜக மைனஸ்ன்னு இருக்கிறாங்க. வட தமிழகத்தில் உள்ள அதிமுக தலைவர்கள் எல்லாமே பாஜகவோட சேர்ந்தா தோத்து போகணும்னு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு நேற்று நியூஸ் டே அதிலெல்லாம் வந்து டாலருக்கு மதிப்பு ரூபாய் இதில் மோடி பொருளாதாரத்தை அதல பாதத்தில் கொண்டு போகிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டிருக்காங்க. சட்டசபையில் காங்கிரஸ் ஏன் கூட்டலன்னு பேசுகிறாங்க. காங்கிரஸுக்கு 63 சீட்டை சுனில் கனகுலு மூலமாக அவர் ஆஃபர் கொடுத்துருக்காங்கிறத அவரோட சட்டசபை பேச்சு நிரூபிக்குது. இது பெரியார் சொன்ன பழமொழியை சொல்லி தான் இந்த பாஜகவில் உள்ள எடப்பாடி கூட்டணிக்காக ஆளா பறந்துட்டு இருக்கக்கூடிய அவர் தான் எட்டி உதைக்கிறாரு. நீங்கள் மைனஸ்ன்னு சொன்ன பிறகு சொல்லிட்டு திருறவங்கள அது ஒரு அந்த வார்த்தை அந்த வார்த்தையில சொல்லி தான் இவங்களை விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்கு. நாம அப்ப என்ன நினைக்கிறோம்னா இவர் 18% வரமாட்டாரு. இவருக்கு 26 கூட்டணிங்கிறது உறுதியா இருக்குமா? வரமாட்டாங்க. இவருக்கு கொங்கு வேளாளர் அல்லாதாட்ட எதிர்ப்பு இருக்கு. சிபி சண்முகம் ஐயா இது உண்மைதான், டேட்டா எடுத்து நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். வன்னியர் அல்லாதாட்ட எதிர்ப்பு இருக்குது. இதுவும் சிவி சண்முகம் ஐயா உண்மைதான், நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். அது எடப்பாடிக்கு அம்பு தான் சிவி சண்முகம், அவர் மேல நமக்கு எதுவும் இல்லை. உயிரிழவு சிவி சண்முகம் அது வேற விஷயம். நாடார்கள்ட்ட கடும் எதிர்ப்பு இருக்கு. நாங்க சொல்லி தான் அடிச்சோம், எலெக்ஷன் முன்னே சொல்லி தான் அடிச்சோம். முக்குலத்தூர்ல சசிகலா தினகரன் ஓபிஎஸ் வச்சு அதுவும் எதிர்ப்பு இருக்கு. இவ்வளவு ஜாதிய முரண்பாடு கொண்ட எதிர்ப்புல கூட இவரோட கூட்டணி வச்சா அது எப்படி தேரும்? அவரு ஆனா ஏன் பிடிவாதமா நிக்கிறாங்க? பாஜக அதிமுகவோட கூட்டணி போகணும் ஏன் பிடிவாதமா நிக்கிறாங்க? அது டெல்லி பாஜக தலைமை தான் முடிவெடுக்கும். சசிகலா விஷயத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்க, கடைசியில யார் ஜெயித்தா? ஆர்டி டீம், எங்க டீம் பெரிய டீம், கோசல் ராம் கண்ணன், இன்னும் நிறைய பேர். ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணுங்கிறதுல என்ன ஆனும், நாங்கள் தோத்து போனோம். கடைசி நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காங்கிரஸ் திமுக இருக்கும்போது நமக்கு எப்படி எடப்பாடியை விட்டுட்டு போக முடியும்னு கடைசி நேரத்தில் வந்துட்டு சத்திரன் குருமூர்த்தி சரி, அண்ணாமலையும் சரி, எல்லாருமே அந்த யூஆப்தி டைமில் ஃப்ரீஸ் ஆயிரும் நம்ம நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு இது வரும்னா மேலே பிஎம்ஓல இருந்து இப்படி ஒரு கருத்து எடப்பாடிக்கு சாதகமாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து எடப்பாடியே பிஜேபி கூட கூட்டணி வரமாட்டாரு. வராதவரை ஏன் வளர்த்து விடணும்? ஒருவேளை இப்போ இந்த வழக்கு இதெல்லாம் இருக்கனால இந்த ரெட்டலை சின்னமான வழக்கு இன்னமும் போயிட்டு இருக்குது, அதனால கூட இந்த இடைத்தேர்தலில் அவர் புறக்கணிக்கிறாரு. சின்னம் இந்த நேரத்தில் முடக்கப்படலாமா? அதனால டெபாசிட் இழந்து போகும்னு அவர் நினைக்கிறாரு. 38% வாக்கு அவருக்கு இருந்தது.
2021 ஈரோடு கிழக்கு இல்லைங்க கிழக்கில் ஓகே திமுக அணியில் வந்து செந்தில் பாலாஜி எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ஆர்கனைசர், நம்பர் 1 ஆர்கனைசர். அவர் உள்ள வந்து மற்றபடி அனிதா ராதாகிருஷ்ணன், நெஹ்ரு எல்லா அமைச்சர்கள் எல்லாருமே உள்ள வந்து 25% அவரை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல அவர் 22% தான் எடுத்திருக்கிறாரு. எடுத்தவர் இந்த தேர்தலை சந்திச்சா கழிஞ்ச இடைத்தேர்தலில் திண்டுக்கல் மாதிரின்னு செங்கோட்டையன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்லி சந்திப்பீங்க, தோத்து போவீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 22ல் ஒரு 6 குறைஞ்சு போச்சுனாலும் அது வந்து 16,000 டெபாசிட்டுங்கிறது 16.7 6ல் 1 டெபாசிட் போயிடும். அப்போ டெபாசிட் போனால் கண்டஸ்ட் பண்ணனால மன வலிமையற்றவருங்கிற அந்த விமர்சனத்தை விட டெபாசிட் போனால் கேவலம் அதிகம். மன வலிமை அற்றவருங்கிற அந்த விமர்சனத்தை நான் யோசித்து தான் முன்வைக்கிறேன். அதை விட மன வலிமை உள்ள ஒரு தலைவர் தான் டெபாசிட் போயிருங்கிறதுக்காக ஒதுங்குறார். அதே மாதிரி ஈரோடு விக்கிரவாண்டியில் ராமதாஸை எதிர்கொள்றதுக்கு 35% இருந்தாங்க. ராமதாஸ் 14 தான், இவர் 35ல் இருந்தார். தாராளமாக நின்று இருக்கலாம். அந்த 10.5க்காக அங்கே ஒதுங்கினார். இங்கேயும் ஒதுங்கிட்டாருன்னா டெபாசிட் போயிருங்க ஒதுங்கிட்டார். நான் மீண்டும் அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. எடப்பாடி பழனிசாமியை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவர் திறமையானவர். அவர் திறமையாக இருந்தனால தான் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். முழு ஆட்சியை நிறைவேற்றுவார்னு சொன்னேன். தினகரன் இன்னும் 3 மாதத்துல ஆட்சி போகும்போது 3 மாதத்துக்கு அப்புறம் தினகரன் இப்படி தான் சொல்லுவாருன்னு அதுக்கு அவருக்கு ஆக்கவும் ஊக்கமும் அன்னைக்கு கொடுத்த நம்ம தான். குருமூர்த்தி இது சசிகலா காலில் தூக்கி போட இருக்கும்போது, சத்தியன் குருமூர்த்தி தூக்கி போட இருக்கும்போது, தூக்கி போட்டுட்டா எல்லாருமே முளமுளன்னு சசிகலா காலில் விழுந்துருவாங்க. ஸோ இவரை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணினாதான் சசிகலாவை நம்ம முழுமையாக வந்து வீழ்த்த முடியுங்கிறதெல்லாம் சொல்லி இவருக்கு ஆட்சியை காப்பாற்றி விட்டதே எங்கள் நாடார் டீம் தான். 100க்கு 100 எங்கள் நாடார் டீம் தான். அவருக்கு இப்போ அது புரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து அவரை பாஜக எப்படி டீல் பண்ணோம்னா 26ல் அவர் வந்து 15% கீழே போனோம். அண்ணாமலை 13%ங்கிறாரு. அப்படி தள்ளுனாதான் 29 மோடிக்கு நல்லா இருக்குன்னு நாங்கள் மோடிக்காக சிந்திக்கிறோம். நாங்கள் மோடிக்காக சிந்தித்ததுனால தான் சசிகலா அம்மையார் வந்து பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு எங்கள் கருத்து மோடி கிட்ட எடுபட்டது. இப்பவும் மோடிக்காக நாங்கள் சிந்திக்கும் போது இந்த நிகழ்வுகள்லாம் மற்றவங்க அச்சப்படுவாங்க. தெற்கே மேற்கில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள், தலைவர்கள், முன்னாள் மந்திரிகள் பாஜக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. இப்பவுமே அவங்களுக்கு வேண்டியவர்கள்ட்ட விட்டு ஃபீலர் விட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே வேளையில் எடப்பாடியை சொன்னா அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டா நாளைக்கு 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார். இன்னைக்கே காங்கிரஸ் ஏன் கூப்பிடலன்னு கேட்கிறாரு. இது தமிழிசை அம்மையாருக்கு தெரியுமா? இது நயினார் நாகேந்திரனுக்கு தெரியுமா? இது மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியும். நமக்கும் புரியுது. நம்ம மோடிக்காக சிந்திக்கிறதுனால ரெட்டலையை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போன மாதிரி மீண்டும் மோடியை இவர் ஏமாத்திடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மற்றவங்க அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவங்க உழைப்பு இருக்கு. 60 வயசு தாண்டோம், இன்னும் என்ன இருக்கு அரசியல், நம்ம எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும்னு அவங்க நினைக்கிறதும் தப்பே இல்லை. அந்த கட்சியில் தலைவர்களாக இருந்தவங்க எம்பி கேண்டிடேட்டா நின்று கட்சிக்கு ஒரு நெல்லை மாவட்டத்திலே நாடார்கள் மத்தியில் மட்டும் அந்த கூடங்குளம், செட்டிக்குளம், எங்க ஊர் கண்ணங்குளம், ராதாபுரம் இருந்த கட்சியை நல்ல அளவுக்கு கொண்டு வந்ததுல சகோதரர் நயினார் நாகேந்திரன் முக்கியமானவர். நமக்கு யார் மேலையும் இது கிடையாது. இஷ்யூ பேஸ்டாக தான் நம்ம ஆளுங்களை அணுகுவோம். அப்போ அவங்க சென்றிக்காட்டு நினைக்கல தப்பு இல்லை. நாம அவர் பலம் பெற்றுட்டாருன்னா காங்கிரஸுக்கு 20 சீட்டு நாளைக்கு ஆஃபர் பண்ணுவாரே. அதுக்கு ஏன் அவர் அலோவ் பண்ணணும்? அவரை பலகீனப்படுத்துறதா மோடிக்கு 29ல நல்லதுங்கிற அடிப்படையில் நாம லாபமா இருக்கும் பார்ப்போம். அது நடக்கட்டு. எல்முருகன் போன்ற சகோதரர்களும் இருக்கிறாங்க, அவங்க காமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம கருத்துக்களை முன்வைப்போம். அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது என்ன முடிவு பண்றாங்கிறது 26 ஜனவரி பிப்ரவரியில் தான் தெரியும். பாஜக தலைமை ரொம்ப ஒரு இதாக போயிட்டுருக்கு. மாற்றம் இருக்கும், மாற்றம் இருக்காது அப்படிங்கிறதுல அதில் இன்னும் சில பேர்கள்லாம் சொல்லப்படுறாங்க. ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டால் தமிழக பாஜகவோட நிலை என்னவாக இருக்கும்? அண்ணாமலை 18% வாக்கு வரதுக்கு முக்கிய காரணம் அவரோட கான்ட்ரிபியூஷனே 4% இருக்கும். காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற ஒரு 35 to 40% வாக்காளர்கள் தான். அந்த வாக்காளர்களின் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் மகன், மகா, பேரன், பேத்தி. இவங்க தான் அந்த தேசிய எண்ணத்தோட இங்கே இருக்கிறாங்க. அந்த தேசிய குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலையை வந்து நீங்கள் எம்பவர் பண்ணலைன்னா நீங்கள் கூட்டணிங்கிற மாதிரி போய் திராவிட கட்சியில் உள்ள ஒருத்தரை வந்து முதல்வராக சொன்னீங்கன்னா அந்த வாக்குகள் நாம் தமிழர் சீமானுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது. சீமானு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயங்கள் வரும்போது தான் அவர் நுணுக்கமாக இதெல்லாம் கணக்கு போட்டு தான் இந்த அடி அடிக்கிறாரு சீமான். ஸோ அந்த 18% வாக்காளர்களும் உள்ள நுழையணும்னு பார்க்குறாரு. உறுதியாக சொல்லுவேன், அண்ணாமலை என்டிஏ வழி நடத்தலைன்னா சீமான் 8ல் நின்றுருக்க மாட்டார், 24 12% போயிருப்பார். ஸோ
பாஜக வளர்ச்சிக்கு மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் ஆட்டு அண்ணாமலை மிக மிக முக்கியமானவர். டெல்லி தலைமைக்கு இது தெரியும்னு நான் உணர்றேன். அடுத்து அண்ணாமலை நீடித்தால்தான் தமிழகத்தில் பாஜகக்கான ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுல உங்க கருத்து புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா, இல்லைன்னா அந்த வளர்ச்சி வேகம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக போகக்கூடிய சீமானை நோக்கி நகரும். சீமானெலாம் இன்னைக்கு போல்டா பேசுறதுல அந்த 18% தான் சீமானை கொண்டாடுறாங்க. ஒருவேளை சீமான் பாஜக பக்கம் வரக்கான வாய்ப்பு இருக்குதா கூட்டணி அமைவதற்காக? சீமான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு 4 வரையும் ஏற்றுட்டு தனியாக போகிறாரு. 5வது முறை தனியாக போகிறாரு. இதுதான் இன்னைக்குள்ள இதாக நான் சொல்ல முடியும். மற்றபடி நிதிஷ்குமார் மாதிரி சீமானை சிஎம் கேண்டிடேட்டாக மோடி முன்னிறுத்திடுவாரோ அப்படி நடந்துருமோங்கிறதுல என்ன கண்டு என் சகோதரர் அமீர் போன்றவர் உட்பட பலருக்கும் அச்சமும் இதுவும் இருக்குது. இன்னைக்குள்ள சீமான் நிலைமை 4 வரையும் எதிர்த்து தனியாக போகிறாரு. தனியாக போகிறது தான் அவருக்கு மெரிட்டு. 5வது முறை தனியாக போகிறதுல அவருக்கு ஒரு பெரிய மெரிட் இருக்கும்னு நான் கருதுறேன். நன்றி சார். நன்றி. தொடர்ந்து உரையாடுவோம்.